இந்த கொஸ்டினை பாருங்கள். வாரன் ஹாஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? வாரன் ஹாஸ்டிங்கை பற்றி 11th புக்கு ஓல்டு புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. 11th ஓல்டு புக்கில் என்னென்னு காமிக்கிறேன். அவர் பயன்படுத்திய கொள்கை ரிங் ஃபென்ஸ் பாலிசி. நம்மளுடைய டாக்டர் ஆஃப் வெல்லஸ்லி பயன்படுத்திய கொள்கை, சில துணைப்படை திட்டம் அப்படிங்கிற திட்டம் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி வேறு திட்டங்கள் இருக்கிறப்ப வாரன் ஹாஸ்டிங் பயன்படுத்தியது ரிங் ஃபென்ஸ் பாலிசி அப்படிங்கிற பாலிசி. புதுசாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் வாரன் ஹாஸ்டிங்கை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பழைய 12th ஹிஸ்ட்ரியில் 1772 வங்காளத்தின் ஆட்சி பொறுப்பை வாரன் ஹாஸ்டிங் ஏற்றார். அவர் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தார். கிழக்கிந்திய குழு தாமே திவானி பொறுப்பை ஏற்று, இரண்டாவது என்ன கேட்டால் வருவாய் சீர்திருத்தங்களில் வருவாய் வாரி ஏற்படுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலெக்டர் அப்படிங்கிற பதவியை உருவாக்கியவர் தான். கல்கத்தா தலைநகராக மாற்றியது இவருடைய காலகட்டத்தில் தான் மாற்றப்பட்டது. இதில் நிறையா சீர்திருத்தங்களை கொண்டு வந்த முதல் ஆளுநராக 1700 வில்லியம் கோட்டையின் ஆளுநராக வாரன் ஹாஸ்டிங் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் பழைய புத்தகத்தில் இருக்குது.